மணிப்பூர் வந்து இந்தியாவில் தான் இருக்கா இல்லையாங்கிறத வந்து பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா வந்து 2 வருஷமாக பற்றி எரிஞ்சுக்கிட்டு அந்த ஊர் இன்னமும் அணைஞ்ச பாடில்லை. அந்த ஸ்பாட்டுக்கு போகவும் கிடையாது, எதுவுமே பண்ணல. அது இன்னொரு காஷ்மீர் ஆயிருமோங்கிற கவலையும் ரொம்ப இருக்குது அங்கே உள்ள மக்கள் மத்தியில். எதுவுமே கண்டுக்காமல் அனாதைகளாக வந்து அந்த மாநில மக்கள் வந்து இருக்காங்க. அவங்களுடைய கவலையெல்லாம் வந்து மணிப்பூர் இல்லை, மணிப்பூர் போனால் போகட்டும். மணிப்பூர் அதாவது ஆங்கிலத்தில் வந்து மணின்னா வந்து பணம். அதாவது தொழில்துறையிலையும் சரி மற்ற எல்லாத்துலேயும் வந்து முன்னேற்றம் கண்டுக்கிட்டு இருக்க தமிழ்நாடு தான் அவங்களுக்கு வேணும். ஏன்னா கொள்ளையடிக்கணும். இப்போவும் கொள்ளையடிக்காமல் இல்லை, ஈடியை வச்சு முடிஞ்ச வரைக்கும் வந்து மறைமுகமாக வந்து கொள்ளையடிக்கிறாங்க. மிரட்டி உருட்டி தொழில் ஒட்டி மிரட்டி கொள்ளை முழுவதும் ஆட்சி கைக்கு வந்துச்சுன்னா மொத்தமாகவும் மாநிலத்தை கொள்ளையடிச்சிடலாம்ல, அந்த மாதிரி. அதனால் வந்து மணிப்பூர் வேண்டாம், எங்களுக்கு வந்து மணிப்பூர் போதும் அப்படிங்கிறது தான் இந்த பிஜேபி தலைவர்களுடைய கொள்கையாகவே இருக்குது.